ரத்தத்துக்குள்ளே குழந்தைய ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே எங்கே போனாலும் நீங்கள் குழந்தைய பாதுகாத்து கொள்ளணும்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதே சமயத்தில் குழந்தை உங்கள் கண்காணிப்பில் இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது. உங்கள் சொந்த பக்கத்து வீடு ரொம்ப பழகிட்டாங்க, நம்பாதங்க. குழந்தைய உங்கள் கண் பார்வையில் தான் வச்சுருக்கணும். பெற்றோர் தான் பொறுப்பு. எப்பவும் உங்கள் கண் பார்வையில் எங்கள் பிள்ளை இருக்கணும், தயவு செய்து கவனிங்க. அப்படின்ற நேரத்துக்குள்ளே பொல்லாதவர்கள் சுற்றி திரிகிறாங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சொந்தக்காரங்கிற பேரில் நுழைவாங்க. சின்ன குழந்தைகள், சின்ன பிள்ளை, 5 வயசு பிள்ளை தானே, அது விளையாடிட்டு நினைப்பீங்க. இல்லை, இது கடைசி காலம், பயங்கரமான காலம். அதனால தான் பெற்றோர் ரொம்ப விழிப்பாக இருந்து, 1 வயசு குழந்தையாக இருந்தாலும், கை குழந்தையாக இருந்தாலும், அது எத்தனை வயசு குழந்தையாக இருந்தாலும், ஆண் குழந்தையாக இருந்தாலும், பெண் குழந்தையாக இருந்தாலும் கவனமாக உங்கள் பார்வையில் வைக்கணும். வெளியே நீங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் உட்காந்து கதை பேசிட்டு அங்கே விளையாடுது பிள்ளைகளோடனே சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் 2 நிமிஷம் உங்கள் சிந்தனை தவறுனா கூட கடத்திடுறாங்க. அது மாதிரி குழந்தைகளை கடத்துகிற கும்பல் எங்கே சுற்றி திரிகிறாங்க, கிராமம் வரைக்கும் இருக்கிறாங்க. பிள்ளைகளை கடத்தினா சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டை தாண்டிடுவாங்க. அது எதாவது உண்மை. தமிழ்நாடு பல மாநிலங்களை தாண்டி சில ஒரு நாள் ஆச்சுனால தேசத்தை தாண்டி கொண்டு போயிடுறாங்க. இன்றைக்கி உலகத்திலேயே பயங்கரமான பிஸ்னஸ் ஆள் கடத்தல். குழந்தைகளை கடத்தி பிஸ்னஸ் பண்ணுவது, வியாபாரம் செய்வது, குழந்தைகளை விற்பது, வாலிப பெண் பிள்ளைகளை கொண்டு போய் விற்பது, இதுதான் இன்றைக்கி நம்பர் 1 பிஸ்னஸ் உலக அளவில். அதாவது இந்த மாதிரி பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் விற்கிறது தான் பெரிய ஒரு பிஸ்னஸாக இருக்கிறது. ஒரு காலத்தில் தங்க கடத்தல், போதை மருந்து கடத்தலை, ஆள் கடத்தல் தான் அதிக பிஸ்னஸ் நடக்கிறது. தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை உங்கள் கண்காணிப்பில் எப்போவுமே வச்சுருக்கணும். உங்கள் தாய் தகப்பன் 2 பேரில் ஒருவருடைய கண்காணிப்பில் இருக்கணும். பாட்டி தாத்தால பிள்ளைகள் விளையாடுன்னு இவங்க பாட்டில் எங்கே கதை பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அவ்வளோதான். இதிலெல்லாம் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நீங்கள் தான் பொறுப்பு, கவனம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். குழந்தைகளை பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். 2வது ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும். இந்த 2 காரியத்துக்கு இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். பிள்ளைகளை பிளஸ் பண்ணணும். பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளை இயேசு எப்படி கை வைத்து குழந்தைகளை ஆசீர்வதித்தாரோ, நீங்கள் கை வைக்கும்போது இயேசுடைய கரம் அந்த குழந்தை மேலே வைக்கப்படும். இயேசு குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேலே கை வைத்து ஆசீர்வதித்தார். இப்போ பெற்றோர் அப்படி கை வைக்கும்போது, பெரியவங்க அவருடைய பெற்றோரில் தாத்தா பாட்டி இருக்கிறீங்க, கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசுவின் கரம் குழந்தைகள் மீது வைக்கப்படும். அதை விசுவாசிங்க. பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன், எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த நோய் நொடிகள் தொடக்கூடாது. அதுக்கு வியாதி வந்த பிறகு ஜெபிக்கிறதில்லை, வர்றதுக்கு முன்னாலேயே பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க ஜெபிக்கணும். அது நல்ல உணவு உண்பதற்கான விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்கணும். ஜீரண உறுப்பத்தோடணும், அதுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் குழந்தை நல்ல ஞானத்தில் வளரணும். கர்த்தரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அறிவில் பிள்ளைகள் வளரணும். படிப்புக்கு வேண்டிய ஞானம் பிள்ளைகளுக்கு வேணும், ஞாபக சக்தி வேணும். பிள்ளைகள் எல்லாத்திலும் ஞானமாக நடக்கணும். இப்படி குழந்தைகளுக்குரிய ஆசீர்வாதம். என் குழந்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறபடி பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவனுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கர்த்தர் போதித்து நடத்தணும்னு சொல்லி இந்த 2 காரியத்தை வைத்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபித்த பிறகு பிள்ளைகள் ஜெபிக்க போகிறீங்க உங்கள் பெற்றோருக்காக. சரியா? நீங்கள் ஆயத்தப்படுங்க. இப்போ முதல்ல உங்களுடைய பெற்றோர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ கருத்தாக ஜெபிக்கலாம். அப்படியே நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கருத்தாக ஜெபிக்க போகிறோம். அப்படியே பிள்ளைகளை உங்களுக்கு முன்னால் முழங்கால் படியிட வைங்க. பிள்ளைகள் உங்களுக்கு முன்னால் முழங்கால் படியிடட்டும். பிள்ளைகள் தலைமையில் 2 கையையும் பெற்றோர் வைக்கணும். 2 கையை வைத்து உங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே என் குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய கரத்தை வைத்து, தழும்புள்ள கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கணும். என் குழந்தைகள் பாதுகாக்கப்பட உங்களுடைய செட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே தருகிறேன்.
எந்த தீங்கு என் குழந்தையை தொடக்கூடாது, எந்த கொள்ளை நோயும் தொடக்கூடாது, எந்த பிசாசு மந்திரவாத பில்லிசுனி கிரியைகள் குழந்தையை தொடக்கூடாது, எந்த பொல்லாத மனிதர்களும் என் குழந்தையை நெருங்கக்கூடாது, யாரும் தவறான எண்ணத்தோடு என் குழந்தையை நெருங்கக்கூடாது சொல்லி ஜெபிக்கணும். சொல்லுங்கள். அதை சொல்லி என்னென்ன விதத்தில் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆபத்து அப்படி சொல்லி கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு, என் குழந்தைக்குரிய தேவதூதர்கள் உம்மை தரிசிக்கிறாங்க, என் குழந்தைக்கு நீங்கள் கொடுத்த தேவதூதருக்காய் ஸ்தோத்திரம். இப்போ நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என் குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஞானம் கொடுங்க, நல்ல சுகபலன் கொடுங்க, ஞாபக சக்தி கொடுங்க, படிப்பில் சிறந்த விளங்கணும், என் பிள்ளைகளுக்குள்ள தாளந்து பெருகணும். என் பிள்ளைக்குள்ள தாளந்து இருக்குது, பாட்டு பாடுற தாளந்து, இசைக்கறி வாசிக்கிற தாளந்து, விளையாட்டில் தாளந்து, அதெல்லாம் பெருகணும். என் குழந்தை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், உமக்கு சாட்சியாக இருக்கணும், கர்த்தர் அதிகார அறிவில் வளரணும். அதுக்காக இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்க போகிறேன். சரியா? அப்போ நீங்கள் குழந்தைகள் முழங்கால் படிக்கிட்டோம், குழந்தையும் கை வைங்க. கை குழந்தையாக இருந்தால் மடியில் வைத்து பெற்றோர் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ அப்படியே கை வைங்க ஜெபம் பண்ணுங்க. 2 கையை குழந்தைகள் மேலே வைங்க, பெற்றோர் வைங்க, பெரியவங்க எல்லாம் கை வைத்து ஜெபிங்க. ஐயோ, எனக்கு தகுதி இல்லைன்னா என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரை நீ கேளுங்க. அப்போ நீங்கள் தான் குழந்தையோட ஆசீர்வாதத்துக்கு தடையே. நீங்கள் மாறணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும், தகப்பனார் மாறணும், பைபிள் வாசித்து ஜெபிச்சு உங்கள் குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கணுமானா நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தாகணும். அதனால் பெற்றோர் நீங்கள் வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் பைபிள் வாசிக்கலைன்னா பிள்ளைகளுக்கு ஆபத்து, பிள்ளைகளை ஆண்டவர் மறந்துடுவேன்றாரு. முதல்ல உங்கள் லைஃப்பை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். தினம் பைபிள் வாசிக்க ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என் குழந்தைகளுக்காகவாவது நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படியாவது சொல்லுங்கள். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கை வைங்க, பிள்ளைகள் மேலே கை வைங்க, ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடுங்க, ஒரு 5 நிமிடம் ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, என் குழந்தைகளை உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என் குழந்தை உங்களுக்கு சொந்தம். என் குழந்தைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும். பொல்லாத மனிதர்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும், பொல்லாத ஆவிகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளும், தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளும், விபத்துகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளும், ஆபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். இந்த பொல்லாத மனிதர்களும் பொல்லாத இருதயத்தோடு என் குழந்தையை நெருங்கக்கூடாது, என் குழந்தையை தொடக்கூடாது. உம்முடைய ரத்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என் குழந்தையை நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும், உங்கள் பாதுகாப்புகளை வைத்து கொள்ளுங்க. இந்த குழந்தைக்குரிய தேவதூதனை தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவதூதனை வைத்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் குழந்தை மேலே நம்முடைய பாதுகாப்பு வரட்டும். எந்த கொள்ளை நோய்களும் நோய் கிருமிகளும் என் குழந்தையை தொடக்கூடாது, எந்த இன்ஃபெக்ஷனும் என் குழந்தை மேலே வரக்கூடாது, தொடக்கூடாது. எந்த பலவீனமும் என் குழந்தையை தொடக்கூடாது. எந்த சத்துருவின் கிரியைகளும் பொறாமையின் ஆவிகளும் மண்கண்ணும் எந்த சாத்தானுடைய கிரியைகளும் மந்திர சந்திர கிரியைகளை என் குழந்தையை தொடக்கூடாது, பொறாமையின் ஆவிகளின் குழந்தையை தொடக்கூடாது. நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. என் குழந்தையை நீங்கள் தான் பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, படிக்கிற விருப்பத்தை கொடுங்க, படிப்பில் கவனம் செலுத்த கிருபை கொடுங்க, ஞாபக சக்தி கொடுங்க. என் குழந்தைக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க, ஞானம் கொடுங்க, காரியத்தை விளங்கி கொள்ள, பாடங்களை புரிந்து கொள்ள ஞானம் கொடுங்க, படிப்பில் சிறந்த விளங்க கிருபை கொடுங்க. குழந்தைகளுக்குரிய தாளந்துகள் பெருகட்டும், என் குழந்தைக்குள்ள இருக்கிற தாளந்துகள் எல்லாம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தின் என் குழந்தை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், சாட்சியா நிற்கணும், இயேசுவுக்கு சாட்சியா வாழணும். அதற்காக குழந்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. நான் உங்கள் பிள்ளை உம்முடைய கரத்தில் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போகிற வருகிற வழியிலெல்லாம் பாதுகாக்கணும், அவங்க போகிற வாகனத்திலெல்லாம் பாதுகாக்கணும். யாரும் என் குழந்தையை நெருங்காதபடி, தவறான மனிதர்கள் தொடாதபடி காத்து கொள்ளுங்க. உம்முடைய இரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இது உங்கள் குழந்தை ஆண்டவரே, நாங்கள் உங்கள் குடும்பம் ஆண்டவரே. இயேசுவே, உங்கள் குழந்தை, உங்களுக்காக வளர்க்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதனால் உங்களுக்காக தான் இந்த குழந்தையை வளர்க்கிறோம். நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கு என்
குழந்தையை தொடக்கூடாது, எந்த தீமையும் தொடக்கூடாது. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் அப்படியே வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டீங்க, என் குழந்தையை பொறுப்படுத்தி கொண்டீங்க, என் குழந்தையை உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே வைத்து கொண்டீங்க, ஸ்தோத்திரம். என் குழந்தையை நீங்கள் தான் பாதுகாக்கிற தேவன், ஸ்தோத்திரம். என் குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், கை வைத்து நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் என் குழந்தையை நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். என் குழந்தைக்காக நீங்கள் நியமித்திருக்கிற தேவ தூதனுக்காக ஸ்தோத்திரம். அந்த தேவதூதனுடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிச்சிங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சிங்க. இது இப்போ ஆரம்பம். இதே மாதிரி தினமும் சில நேரம் ஒரு டைம் எடுத்து உங்களுடைய பிள்ளைகள் பேர் சொல்லி, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதம், அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தினமும் பேர் சொல்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு குழந்தையுடைய பேர் சொல்லி கருத்தாக ஜெபிக்கணும். சரியா? இரவு நேரத்தில் படுக்கைக்கு முன்னால் கை வைத்து ஜெபம் பண்ணி நீங்கள் படுக்க வைக்கணும். எனக்கு ஒரு ஊழிய குடும்பம் தெரியும். கனடா நான் ஊழியத்து போகும்போது அங்கே பாஸ்டர் வின்சென்ட் சகாயநாதன் இருக்காங்க.